அரச சபையில அரசரும் அவரோட மனைவி நதிக்கரை ஓரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது மனைவி சொல்றாங்க, இந்த நீர் பாருங்க எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, இந்த நீர்ல யாராவது நிக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அரசர் அதையும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அரசர் பாத்தீங்கன்னா அரச சபையில இருக்கவங்கள்ட்ட சொல்றாரு, இந்த நதியில யார் ராத்திரி முழுக்க நிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த விஷயத்த ஊர்ல இருக்க மக்கள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வயசானவர் பாத்தீங்கன்னா அரச சபைக்கு வந்து அரசர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி முழுக்க அந்த தண்ணியில நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அரசர் பரிசா கொடுத்துட்டு நீங்க எப்படி நின்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுல இருந்து ஒரு பொறாம பிடிச்சவன் சொல்றான், அரச சபையில இருக்க அந்த விளக்கோட வெளிச்சத்துல தான் அந்த வயசானவர் நின்னாரு, அதனால பரிசா கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுறாரு. இதனால அரசரும் பரிசா கொடுக்கல. இதெல்லாம் பாத்துக்க இந்த பீர்பால் பாத்தீங்கன்னா இப்படியே அடுத்த நாள் அரச சபைக்கு வராம இருக்காரு. இதனால அரசரும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பீர்பாலோட வீட்டுக்கு போனா பீர்பால் பாத்தீங்கன்னா நெருப்பு பத்த வச்சு பானையை மேல கட்டியிருக்காரு. இதை பார்த்து அரசர் சொல்றாரு, இப்படி வச்சா பானையில இருக்க உணவு எப்படி வேகும்னு. அப்ப பீர்பால் சொல்றாரு, 1000 அடி உயரத்துல இருக்க அந்த வெளிச்சம் அந்த வயசானவரோட உடம்புக்கு கதகதப்ப கொடுக்குதுன்னா 7 அடி உயரத்துல இருக்க அந்த பானைக்கு இந்த சூடு போகாதான்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்ட அரசரும் அவரோட தப்பு உணர்ந்து அந்த வயசானவரை கூப்பிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பரிசையும் கொடுக்குறாரு.